சொல்லி நம்ம சேனல்ல ஜிடிஏ பத்தி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால பல பேர் ப்ரோ ஜிடிஏ பத்தி போடுங்க கேட்டு இருந்தீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. இது என்ன வீடியோனா ஜிடிஏ லாஜிக் ரோஸ்ட். ஆனா இது புதுசா இருக்கு. ஜிடிஏ பாத்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் பல பயங்கரமா இருந்தாலும் அதுல சில லாஜிக்கல் விஷயம் வந்து பயங்கர ஃபன்னியா இருந்திருக்கும், காமெடியா இருந்திருக்கும். அதாவது இது ஒரு ஃபன் வீடியோ தான், யாரும் அஃபென்ஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஓகே. வீடியோல பார்த்துக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணீங்க, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதான் சரி. ஓரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிடிஏல இருக்கிற கேள்வி, ஜிடிஏ சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று இருந்திருக்கும் அப்படின்ட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறது வந்து அகம வேகத்தில் நடந்திருக்கும். வண்டி மாடத்தை கூட வந்து வழிய விடாது நடந்துட்டு இருக்கும். ஆனால் நீங்க கண்டி உங்களோட பிஸ்டலோ கன்னு தான் எடுத்து துமின்னு அதை சுடவேணா, அதை சுடவே காட்டாம். தூரமா எங்கேயாவது துமின்னு சுட்டா கூட அந்த கேள்வியை திடீர்னு மின்னல் வேகத்தில் ஓட ஆரம்பிச்சிரும் பாருங்க. அந்த கிளவியை பிடிக்கவே முடியாது. வாமா மின்னல்ற மாதிரி சொயின்னு பறந்தாலும் அந்த கிளவி வேகமா ஓட போயிட்டேன். இதுதான் வந்து காமெடி விஷயம். ஏண்டா கிளவி வந்து ஓடுதான் ஓகே, இதெல்லாம் இவ்வளவு வேகமா ஓடுது மச்சான். என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. இது ஒரு மனசாட்சி அளவாடா. இவர் ஆக்சர் என்ன இது ஒர்க் நல்லா இருக்குதுமா. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ். இந்த ஜிடிஏ வைசிட்டி ஜிடிஏ சாண்டஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஆம்புலன்ஸ் இருப்பானுங்க. இவனுங்க பண்ற காமெடி இருக்குது, அதாவது வேற மாதிரி. எப்படின்னா நீங்க ரோட்ல என்ன போயிருப்பீங்க, ஏன்னா குத்தி போட்டுருவீங்க. குத்தி போட்டா என்ன வரும், திடீர்னு அந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் அவன் வந்துட்டு இருப்பானுங்க அப்படின்ட்டு. திடீர்னு என்ன பண்ண ஓடி வருவானுங்க. ஓடி வந்து கீழே ஊந்துக்கிறான உயிர் கொடுப்பானுங்க. அடிப்பட்டு ஊந்து கிடக்குறான், உடம்பு சரியா பத்துன்னுக்குறான், அவனுக்கு உயிர் கொடுத்த கடை பரவாயில்ல. செத்து போயிடும் ஒருத்தன், அவனுக்கு உயிர் கொடுப்பானுங்க. இது கூட பரவாயில்ல. சில நேரத்துல இவருக்கு வந்து துப்பாக்கி சுட்டு அவனுக்கு தலையே இருக்காது, ஹெட்ஷாட் பண்ணி காலியா இருப்பான். அவனெல்லாம் உயிர் கொடுத்து தலையை வச்சிருவானுங்க. ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமெடியா வந்திருக்கும். உதாரணம் ஒரு பிச்சைக்கார காமிச்சிங்களேன், பிச்சைக்கார போட்டு தள்ளிட்டீங்கன்னா திடீர்னு வந்து இவனுக்கு எங்கதான் வந்து உயிர் குத்துருவானுங்க. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டே. உண்மையிலே உங்க கடமை வச்சு நான் பாராட்டுறேன்டா. ஆனா அது நீங்க ஒரு வேலை பண்ணுங்க தெரியுமா, இந்த உயிரை காப்பாற்ற ஸ்பீடா வருவீங்க தெரியுமா. இதோட பேசுறேன் அவர் தேச்சவா இருக்கு பாஸ். ஒரே ஜிடிஏ கடனே பேசினா அப்படிதான் இருக்கும். யாராவது கேம் பத்தி பேசுங்க. சும்மாரியா கலர் டிவி கேஜிஎஃப் மாதிரி நமக்கு இது ஜிடிஏ சொல்ற கரெக்ட் தானே? உச்சமே இல்ல. என்ன பண்ணுவானுங்க, ஒரு தடிப்புல ஊந்து கிடப்பான். ஒருத்தனை காப்பாத்துக்காக இவங்க ஸ்பீடா வரன்ற பேர்ல சும்மா நடந்துட்டு இருப்பானுங்க சிவிலியன்ஸ். அவன் மேல வண்டி ஏத்தி காலி பண்ணிட்டு இந்த ஒருத்தனை காப்பாத்து கொண்டு வருவானுங்க. சரி வண்டிக்குள்ள இருந்து வரணும் தெரியுமா, அவனுக்குதான் இப்படின்னு பார்த்தா இந்த வண்டி ஓட்டுறவன் அதுக்கு மேல அறவே காடு கோளாறு சொன்னா அதை பத்தி வீடியோ சொல்லிருப்பேன். ஆனா வந்து இது வைசிட்டில நம்ம டாமியோட மாளிகைக்குள்ள ஒருத்தன் காலி ஆயிட்டான். என்ன பண்ணா வண்டி எடுத்து இப்படி இருக்கா வரணும், எப்படி மாளிகைக்குள்ள வரணும். இந்த பரேஸ் என்ன பண்ணிருப்பான், சம்பந்தமே இல்லாம செவத்துல உட்காந்து முட்டின்னு இருப்பான். இந்த மாதிரி காமெடி பண்ணி இருப்பானுங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருங்க. ஏண்டா வழியில நம்ம சுத்தி போறான்றான். ஆனா இப்படி வந்து முட்டுற இதுதானே காமெடினா. எவனாவது கொலை பண்ணிட்டா இவனுங்க வருவானுங்க, ஆனா இவனை கொலை பண்ணிட்டா எவனுமே வர மாட்டானுங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஏடா ஊருக்குலாம் உதவி போயடா, உனக்கு உதவி பண்ண ஒருத்தனை வரலையடா. என்னடா இழிச்ச பாருங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாம் வெர்சிட்டி தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தாதா, மிகப்பெரிய ரவுடி. எங்க இருந்தா இங்க வந்துட்டு ஊரே கலக்கலாம் நம்ம தலைவன் டாமி. ஆனா இப்படிப்பட்ட தலைவனுக்கு நீச்சடிக்க தெரியாதுன்றதான் ஒரு சோகமான விஷயம். என்ன அது தண்ணீரை கண்ட ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாது நீ சொல்ற? நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா. இதை பத்தி நான் பழையில சொல்லியிருந்திருப்பேன். இருந்தாலும் இது குறிப்பிட்ட ஒரு காமெடி ஒன்று இருக்கும். சேஷம்னா வைசிட்டிக்குள்ளேயே யாரோட ஸ்விம்மிங் பூல் இருந்திருக்கும். ஸ்விம்மிங் பூல் இருக்கா, ஸ்விம்மிங் பூல் கிட்ட போயிட்டு நீங்க தலைவன் குனிய வச்சிங்க அப்படின்னா தலைவன் தண்ணிக்குள்ளேயே இருப்பான் அப்படின்ட்டு தெரியுதா. தலைவன் உள்ளதான் காப்பாத்தில, தலைவன் தலையை உள்ளதான் கிடக்குது. இது தலைவன் தண்ணிக்குள்ள இருந்தோம், தலைவன் ஒண்ணுமே ஆகாது. ஆனால் தலைவன் மட்டும் அந்த கடல் பக்கம் போயிட்டாச்சுங்களே, நாங்கெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங்க போடுறவங்க. முட்டி அளவுக்கு தண்ணி வந்தா கூட தலைவன் காலியாயிருவான். டேய் அப்படி பொதுவா தள்ள கண்ட இல்லையா, கடத்தல மட்டும் தான் கண்டவா பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொல்றது கடலுக்குள்ள நடுக்கடல போயிட்டு முக்கிட்டு ஐயோ கரையே தெரியலையே அப்படின்னா பரவாயில்ல. வெறும் பீச்ல கடற்கரை இருக்கும், அந்த கடற்கரையில முட்டி இது ஃபுல்லா நுழைஞ்சால பரவாயில்ல, முட்டி எல்லாம் தண்ணி இருந்திருக்கும். தலைவன் அதிக காலி ஆயிடுவான். நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில தான் நினைச்சேன், ஒரே அடியில பொசுத்துன்னு போயிட்டா.
ஆக்சுவலி இந்த விஷயத்த வந்து நான் மட்டும் கலாய்க்கல, இது பொதுவாக பல பேர் கலாச்சிருந்திருப்பாங்க. சரியா சொல்லாம யூபி சாப்பிட்டு இருக்கான் தெரியுமா, இவனே வந்து கலாச்சிருந்திருப்பான் அவனோட ஒரு கேம்ல. சரியா சொன்னா டிரைவர் 3 அது ஒரு கேம் இருந்திருக்கும். அந்த கேம்ல வந்து பல இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான். பாத்தீங்களா பீச் போட்டிருக்கானா, பீச் போட்டு காமெடியா இருப்பான். இவன் பாத்தீங்கன்னா இந்த கேம்ல பல இடங்கள்ல இருந்திருக்கும் அந்த கேரக்டர். இது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் டாமி சிட்டி தான். நம்ம தலைவன் டாமி ஓட்டன்றதுக்காகவே யூபி சாப்பிட்டு அவனோட கேம்ல இப்படி ஒரு கேரக்டர் வச்சிருக்கான். நக்கல்யா அவனுக்கு வைஸ் சிட்டில தலைவன் பேர் வந்து டாமி வெர்சிட்டி. ஆனா இவனுக்கு அந்த கேரக்டர் வச்ச பேர் தெரியுமா, டிம்மி வெர்மிசிலி. ஆக்சுவலி டிம்மின்ற பேர் வந்து டாமின்ற பேர் டிம்மி. இந்த வெர்சிட்டிக்கு பதில் வெர்மிசிலி வச்சு இருப்பாடுங்க. வெர்மிசிலி என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சேமியா, அதாவது இவன் ரவுடிலாம் இல்லைங்க, இவன் சேமியா பாக்கிட்டுங்க டம்மிங்க அப்படின்னு கலாய்க்கிறதுக்காக இந்த கேரக்டர் வச்சிருக்கானுங்க. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம கையில எல்லாம் அவுட் பண்ணி பாருங்க. கையில வந்து 2 பலூன் இருக்கும், நீச்சல் பலூன் இருக்கும். எதுக்கு அப்படின்னா தலைவன் நீச்சலிக்க தெரியாதுன்றத இவனே காய்ச்சி வச்சிருக்கானுங்க கேமுக்குள்ள. இவன் நீச்சலிக்கே தெரியாதுங்க, கீழே போத காயில போறட்டு பலூன்ல கிளம்பி சுத்தி நிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த காய்ச்சி இருப்பானுங்க அந்த யூபிஎஸோட கேமுக்குள்ள. இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த கேமுக்குள்ள 10 இடத்துல வந்து இருந்திருக்கும். 10 இடத்துல உங்களை பார்த்தோன்னே வந்து கன்னு சுட ஆரம்பிச்சிடும், நீங்க சுட்டு திருப்பி அட்டாக் பண்ற மாதிரி இருந்திருக்கும் அந்த கேரக்டர். இது ஏன் ரிவெஞ்ச் வச்சாங்க அப்படின்னா இந்த ராக்ஸ்டாருக்கு எப்படி ஜிடிஏ பிரான்சைஸோ அந்த மாதிரி வந்து யூபிசாஃப்டோட ஜிடிஏ தான் வந்து டிரைவர் பிரான்சைஸ். சம்டைம்ஸ் இவனை பார்த்து அவனை காப்பி அடிச்சானுவானுங்க, அவனை பார்த்து இவனை காப்பி அடிச்சானுவானுங்க. இதுவே பெரிய கான்ட்ரவர்சியா இருந்திருக்கும். இன்னொரு காரணம் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருப்பானுங்க. இது மட்டும் இல்லாம இந்த டிரைவர் கேம் இல்ல யூபிசாஃப்ட், இது என்ன பண்ணிருப்பான், இந்த டிரைவர் கேமோட கேரக்டர் என்ன பண்ணிருப்பானுங்க ஜிடிஏ 3ல கலாச்சிருப்பானுங்க. ஜிடிஏ 3ல வந்து ஒரு மிஷன் வரும், டிரைவர் ஒருத்தன் இருப்பான், அவன் துபாய் ஒரு வண்டியை ஓட தெரியாதுன்ட்டு அவனை கலாச்சிருப்பானுங்க, கொலை பண்ணாம இருந்திருக்கும். சோ வந்து ராக் சார் வந்து டிரைவரை கலாச்சனால டிரைவர் வந்து ராக் சார் கலாச்சிருக்கான் இந்த டாமி சிட்டி மூலியமா. இப்படிலாம் பாத்தீங்களா டகடா இது உனக்கு எனக்கும் பகதான். இதே மாதிரி ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ்ல உங்களால வந்து எல்லா வண்டியும் டிஸ்ட்ராய் பண்ண முடியும். காரு, பைக்கு, ஹெலிகாப்டர், ஏன் ஆர்மி யூஸ் பண்ண டேங்க கூட கொலை பண்ண முடியும், தம்மால் வெடிக்க வைக்க முடியும். ஆனால் உங்களால இந்த கேம்ல ஒரே ஒரு ஒத்த சைக்கிள உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன நீ ட்ரைவ் பண்றா ஒண்ணும் நடக்காதுடா. சைக்கிள் இருக்கா, ராக்கெட் லான்ச்சர் சொருவுறீங்களா, என்ன வேணா பண்ணலாம். இந்த டம்மால் வெடிக்க வைக்கலாம். வெடிச்சாலுமே இந்த சைக்கிளுக்கு ஒண்ணுமே ஆகாது, நீங்க திரும்பி பண்ணி ஓட்டு போக முடியும். ஏட்டா ஒரு பஞ்சர் கூட ஆகலடா நாடா. இது அவ்வளவு பெரிய அணுகுண்டு வெடிச்சு கூட ஒரே ஒரு பஞ்சர் கூட ஆகாம ஸ்மூத்தா டிராவல் பண்ணிருந்திருக்கு அந்த சைக்கிள். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த சாண்டிஸ்ல. இது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஃபேமஸான காமெடி இருக்கு. என்ன பண்ணா யார் கட்டு உண்மையான வாழ்க்கையில நீங்க ஏகப்பட்ட பாபரை பார்த்துருக்க முடியும், பல கோடி செலவு பண்ணி நீங்க வந்து சலூன்ல போய் முடி வெட்ட முடியும். பட் ஆனால் எவனுமே இந்த ஜிடிஏ சாண்டிஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு பாபரை ஆகவே முடியாது. ஏன்னா அவனை மாதிரி முடி வெட்ட எவனுமே இல்ல. எப்படின்னா நீங்க வந்து மொட்டையை சொல்றீங்க, இருக்கிற முடியல வந்து முதல்ல மொட்டை அடிச்சிருவான். மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் மொட்டை வேணாம் எனக்கு முடி வேணும்னு கேட்டா திரும்பி முடி வர வச்சிருவான். முடியல அறியாது மொட்டை அடிச்சா ஓகே, மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் எப்பறம் முடி வரும் நகரா இது. ஆனா வரும் இந்த ஜிடி கேமுக்குள்ள வரும், அதை வர வச்சு காட்டுவான் அந்த பார்வரு. நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. ஏண்டா முடிய வெட்டினா மொட்டை வரும், மொட்டை வெட்ட ரத்தமா வரும், இவரா பத்தி முடி வந்துச்சு. இந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஜிடி சார்டிஸ்ல. ஆக்சுவலி இது வந்து எடுத்த உடனே கேம் ஸ்டார்ட் பண்ணும் போதே வருமா, இதை பார்க்கும் போது பையன் சிரிப்பா இருந்திருக்கும். அந்த டைம் எப்படி வந்துச்சு இது அப்படின்ட்டு தண்ணி ஊத்தி வளர்த்து வச்சிருப்பாங்க. சோக்கு பண்றாரா சோக்கு. அப்புறம் அந்த லோடிங் ஸ்கிரீன்ல வர பிரச்சனை எப்படின்னா, அந்த ஜிடிஏ 5 ஜிடிஏ சார்டிஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா லோடிங் ஸ்கிரீன்ல கவர்ச்சியான பொண்ணுல வச்சிருப்பானுங்க. அந்த லோடிங் ஸ்கிரீன்ல ஜிடிஏ 5ல பிகினி போட்டு ஒரு பொண்ணு இருந்திருக்கும். ஜிடிஏ 5 சிட்டிலே நம்ம கேண்டி சாக்ஸ் வந்துருக்கோம். எப்படின்னா அந்த லோடிங் ஸ்கிரீன் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம தனியா இருக்கும் பொழுது ஒரே ஆம்லி மூஞ்சா வந்துருக்கும். இந்த டிரைவர் மைக்கில் வந்துட்டு இருப்பானுங்க. திடீர்னு வீட்டுக்குள்ள யாராவது பெரிய வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன், திடீர்னு பப்பரப்பான வந்திருக்கும் அந்த போட்டோ. ஓடுறது ஜிடிஏ 5 கேமுங்க, இது அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்லி புரியுமா முடிக்க முடியாது. பார்த்த உடனே ஐயா பையன் தப்பான கேம் விளையாடுறா, தப்பானது பார்த்துட்டு இருக்காருட்டு கம்ப்யூட்டர் ஷடவுன் கூட போடாம சுவிட்ச் ஆஃப் போட்டு நம்மள போட்டு ப்ராப்ளம் பார்த்துட்டு இருப்பாங்க வீட்டுல. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இந்த காரணத்தினாலேயே நம்ம வந்து பயந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஐயோ ஆளுங்க வரது லோடிங் ஸ்கிரீன் முடிஞ்சினுமே சீனோட தொலைய அப்படின்ட்டு பதுங்கி வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். லோடிங் ஸ்கிரீன் வரும்போதுலாம் இந்த மாதிரி கண்டிப்பா லோடிங் ஸ்கிரீன்ல யாராவது பாதிக்கப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி பயந்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்கன்றத லைக் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன். இதே மாதிரி ஜிடிஏ வைஸ் சிட்டில சேனல் பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்க இருப்பானுங்க, ஆளுங்களை வந்து நீங்க வந்து அட்டாக் பண்ணலாம். அப்படி அடிச்சு போட்டீங்க அப்படின்னா ஆளுங்க வந்து செத்து கிடப்பானுங்க. அவனுக்கு மேல இந்த பணம் வந்து மறந்துகிட்டு இருக்கும்.
கட்டிட்டு அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டா இருந்திருக்கும். கட்டுக்கட்டா இருக்குதா, நிறைய துட்டு வர போகுதுரா அப்படின்ட்டு நம்ம போய் வந்து ஆசை போய் எடுக்க போவோம். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கோம் அவன் மொத்தமா சேர்த்து வெறும் 16,000 தான் வச்சிருக்கான் அப்படின்ட்டு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஏடா கட்டுக்கட்டா இருந்துச்சடா, எடுத்து பார்த்தா 16 காசு தான் வருது, ஏடா இப்படி ஊழல் பண்றீங்களா அப்படின்ட்டு நமக்கே வந்து கடுப்பாயிரும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த பிக் ஸ்மோக் இந்த பரைஸ் எல்லாம் பண்ணுவான் ஒரு மிஷின் வந்திருக்கும், அதாவது ட்ரெயினை ஃபாலோ பண்ற மிஷின். ட்ரெயின் போகுது ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்கு இருப்பான் அந்த பரதேசி. நான் ட்ரெயின் மேல ஆளுங்க போயிட்டு இருப்பானுங்க, அவங்கள வந்து சுட்டு காலி பண்ணணும். ஆனா கன் நம்ம கிட்ட இருந்திருக்காது, நம்மள வண்டி மட்டும் தான் ஓட்ட முடியும். சோ வண்டி ஓட்ட நம்ம கடமை, துப்பாக்கி சொல்றது யாரோட கடமை, அந்த பரதேசோட கடமை. நம்ம கஷ்டப்பட்டு வந்து இந்த ட்ரெயினை ஃபாலோ பண்ண போனாலும் இந்த பரதேசி சுடவே சுடாது. கண்டதை சுட்டு புரோட்டா வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில உன்னால்தான் ஆச்சு, உன்னால்தான் தச்சு ஓட்டானுங்க, நீ தான் ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு நம்ம கிட்ட காண இருந்திருப்பான் இந்த பிக் ஸ்மோக் பரதேசி. அந்த வழியா தான் போத்தேன், இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? ஏடாடே நான் ஒரு டிரைவர் போட்டு தான்டா, சுட வேண்டியது நீடா, நீ தானே அவளை சுட்டுக்கணும், நீ ஒழுங்கா பண்ணாம என்ன சொல்ல நியாயமாடா இது? ஐயோ மீண்டும் மீண்டுமா? இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வாண்டட் லெவல வந்து கம்மி பண்றது. ஊர்ல வந்து எவ்வளவு போலீஸ் இருப்பாங்க, அதாவது சின்ன பண்ணாலே துப்பாக்கி சொல்ல வந்துருவாங்க அந்த பரேசிங்க. இந்த அளவுக்கு சிட்டு ஆபீஸ்ல இருக்கிறாரு, பயங்கர புத்திசலா இருப்பாருன்னு பார்த்தா அதான் இல்ல. இந்த ஊர்ல போலீஸ் எல்லாமே மங்கனி போலீஸுங்க. என்ன பண்ணா நீங்க வந்து கிட்டத்தட்ட 5 ஸ்டார் லெவல் கூட வந்து வாண்டல் வச்சுங்க, திடீர்னுட்டு ஏதாவது ஒரு கடை வரும், அந்த கடைக்குள்ள போயிட்டு ஏதாவது ஒரு ஒண்ணுமே இல்ல, வெறும் பனியனு வெறும் ஷூவு, ஏன் வெறும் செயின் மட்டும் மாத்தீங்களே, மாத்தி வெளியே வந்தீங்க அப்படின்னா லாக்கெட் லான்ஸ் தோல்ல போட்டு வந்தா அந்த பரிசு நம்ம தான் நாளையும் தெரியாது. ஏண்டா இப்ப தொத்திட்டு வந்தேன் மூஞ்ச பார்த்து தெரியல உனக்கு, இதுல வேற கழுத்துல ராக்கெட் லான்ச் வச்சிருக்கான், அதை பார்க்கும்போது தெரிய வேணா இவன் தான் அப்படின்ட்டு சம்பந்தமே இல்லாம சார் வணங்க சார் அப்படின்ட்டு கம்முன்னு தப்பி விட்டுருவாங்க நம்மள. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற போடா. பாத்தீங்களா எந்த அளவுக்கு அறிவாளி போலீஸ் அப்படின்ட்டு. ஏடா இப்படிப்பட்ட போலீஸ் எந்த ஊர்ல பார்த்தே இல்லடா. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மரம் உங்ககிட்ட சின்ன வண்டி இருக்குச்சுங்களேன், அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு லேம்பஸ் லைட்டா இடிச்சே போதும், லேம்பஸ் விழுந்து போடும், டம்மால் ஆயிடும், ஏன் சிக்னலும் விழுந்து போயிடும். ஆனா இங்க வந்து மரம் இருந்திருக்கும், இந்த மரத்தை நீங்க பீரங்கி வண்டியே வச்சு சுட்டாலும் சரி, வந்து மோதாலும் சரி, இந்த மரம் மட்டும் உழவே உழாது. அதாவது சின்ன சின்ன மரங்கள் இருந்திருக்கும், அப்படின்னா வந்து சில சிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா வந்து ஷோகேஸ் மரமா இருந்திருக்கும், அந்த மரம் மட்டும் வரும். மற்றபடி சிஜே ஊர்ல இருக்கிற மரம் பெரிய மரம் எதுவுமே உழவே உழாது, அப்படியே இருந்திருக்கும். அதை போய் மோதிங்க அப்படின்னா டேங்க் தான் காலி ஆகுமே தவிர அந்த மரத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. சரி இந்த மாதிரி மரம் எங்க ஊர்ல இல்லையடா, யாரெல்லாம் வெட்டி தள்ளுறாங்கடா இந்த ஊர். எங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் ஜிடி சார் ரிச்ல. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸா ஷேர் பண்ணுங்க. இந்த ஜிடிஆர் ரோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இந்த பாயிண்ட் தெரியும், சில லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் வந்து ஜிடில இருக்குது. ஒருவேளை இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா இன்னும் பேலன்ஸ் மீந்து போன மாவெல்லாம் எடுத்து கண்டிப்பா வீடியோ போட ட்ரை பண்றேன். மீந்து போன மாவு வச்சு போண்டா சொல்ற மாதிரி நம்ம போண்டா கார்டுல இந்த வீடியோ போட்டு விடுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரி ஜிடிஏ பத்தி வேற கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அதை தாண்டி வராது கேம்ஸ் பத்தின கமெண்ட்ஸ்னாலும் காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகே போற சும்மா போதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.